ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! நேற்றைய பொழுது எப்படி கடந்து வந்தேன்னு பார்த்துடலாமாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசையும், பீன்ஸ் சாம்பாரும் தாங்க. மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. நீங்கள் ரெகுலராக என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தம்பிக்கு டெய்லியுமே டிஃபன் பாக்ஸ் கப்ப ஒரு கேரட் கட் பண்ணி கொடுத்துருவேங்க. கூடவே ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு பழம் கொடுத்து விட்டாச்சுங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் வெளியில் துவைக்கிற வேலை, செடிக்கு தண்ணி விடுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுங்க. பறிச்சுட்டு வந்துட்டு தாள் தனியாக வெங்காயத்தனியாக சுத்தம் பண்ணி வச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணின அரிசி பருப்பு சாதமே இருந்ததுனால, சரி கொஞ்சம் ப்ராடக்ட்டில் செய்ய வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெப்பாலை சோப்பு தாங்க செஞ்சேன். நம்ம தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா வெப்பாலை இலை இருக்குங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு வெப்பாலை இலையை ஒரு 7 டேஸ் பக்கம் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பவுட்ரு ஆட் பண்ணி நான் சோப்பு செஞ்சுருக்கேங்க. ஸோ முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுங்க. சரி வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக செஞ்சுருந்தேன். ஸோ வேக வச்சுட்டு மரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வச்சு 2யுமே வச்சு குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கோயில்னு கோயிலுக்கு போனதுனால ஹோம்ஒர்க்கவே நாங்கள் மறந்துட்டோங்க. ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால 5 மணிக்கு உட்காந்து நானும் தம்பியும் முடிக்கிறதுக்கே நைட்டு 10 பக்கம் ஆகிடுச்சுங்க. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா 10 பக்கம் ஆகிடுச்சுங்க. அப்புறம் போயிட்டு மாவு வேறு புளிச்சு போயிடுச்சுங்க. ஸோ மாமனாருக்கு வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் வந்துட்டு, அதாவது ரெடி டு மிக்ஸு அடை தோசை மாவு வந்துட்டு கரைச்சி வச்சுட்டு, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாவே தோசை விட்டு தேங்காய் சட்னி அரைச்சி இப்போ அரைச்சிட்டாங்க. பார்த்தா பாத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, கிச்சனை எப்படி